உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க. அது என்ன சமையல் காணொலி ரூபி? அது என்ன சமையல் காணொலின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த திருக்க மீனில வந்து சூப்பரா வந்து இந்த குழம்பு சமைச்சு தான் காட்ட போறோம். நாங்க திருக்க வர வந்து செய்து காட்டியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து திருக்க குழம்பு எப்படி சமைக்கணும்னு சொல்லி பார்ப்போம். வந்து நாங்க ஒரு திருக்க வாங்கி அதை பாதியா வட்டி கொண்டு வந்து நாங்கள் இனி அது வந்து துப்புரவாக்குறது சரியான கஷ்டமேன்னு சொன்னா சரியா வழுக்கும். நீ துப்புரவாக்கி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுக்கணும். அதைத்தான் திருக்க குழம்பு எப்படி சமைக்கணும்னு சொல்லி தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க. அதுக்கு முதல் நாங்கள் இப்போ வந்து திருக்கையை வந்து கிளீன் பண்ணி எடுப்போம். இப்படி கட் வெட்டி எடுக்கணும், என்ன கிளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. நிறைய விதம் இருக்கு. புள்ளி திருக்க, கட்டு திருக்கன்னு சொல்லலாம். இது என்னது இருக்குன்னு எனக்கு தெரியல. புள்ளி திருக்க மட்டும் இல்லை, புள்ளி இல்ல, இது கட்டு திருக்க போல இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ திருக்கையை வந்து கிளீன் பண்ணுவோம். என்ன கிளீன் பண்ணுவோம். அதோட என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட சேனலை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோட வந்து இன்னைக்கு பேரு, இது வந்து சின்ன பேரை இன்னைக்கு வந்து இங்க சரியா மலிவா இருக்கு. என்ன மீன் 1.5 கிலோ பேர மீன் 1000 ரூபாயா? ஓ, நல்ல மலிவு. நல்ல மலிவு. அதோட இது என்ன மீன்? இது வந்து திரளி. இது வந்து 100 ரூபாய்க்கு தந்தது. 100 ரூபா. இந்த கொஞ்சம் மீன் எல்லாம் மலிவா தான் இருந்தது. இது வந்து சின்னட்டு பேர. இது வந்து பொரிக்க டேஸ்டா இருக்கு. முதல் வந்து மீனை கிளீன் பண்ணி கொடுப்போம். வேணும்னு சொன்னா இதுக்கு வந்து லேட் ஆகும். அப்போ அதுக்கு முதல் நாங்கள் மீன் என்ன மீன் ரோவி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்போ எனக்கு திருக்க விட்டுறதா பார்ப்போம். திருக்கை பார்த்தீங்களா? சும்மா உடன் திருக்க பாதி திருக்க வேணும். நாங்கள் தான் இருக்கு பாருங்க, சிவப்பு தான் வந்து வந்திருக்கோம் பாருங்க. அப்படி இருக்கு உடன் திருக்க. இதுக்கு இந்த கொழுப்பு எல்லாமே இருந்தா நாங்க வேண்டாம்னாங்க. கேட்ட வருவானா அது பிடிக்காது. இந்த சைட் சிறகை வந்து வறுக்கலாம். ஏன்னா இந்த சைட்டை காட்டுங்க. சைட் சிறகம் தான் சிறகை. இது கண்ணு, இது கண். ஆனா வெட்டுறதான் இப்ப பெற்றும் வேலையா இருக்க போது. ஒட்டு வேணாம் சரியா. ஆனா உப்பு போட்டு கழுவினா இது போட நினைக்கிறேன். அந்த வலுவலுப்பு அது சின்ன சின்ன வெட்டிட்டு நீ எல்லாம் இதெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி தோல் சீவி எல்லாம் எடுக்கணும். அதை முதல்ல செய்வோம். என்ன ஓகே, வெட்டுங்க முதல்ல எடுப்போம். என்னண்டா முழுத்திரிக்கையா வாங்கியிருப்போம். அதங்களுக்கு கூட கண்டபடியா நாங்கள் பாதியை தெரிஞ்சு வேணுன்றது. என்ன 1 கிலோ கொஞ்சம் கூட தானே. கூடத்தான் அங்கேயே வட்டி கொண்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. நான் பார்க்க போனா வழுக்கு மேல மண்ணை சாதுவ கையில தொட்டுட்டு நான் வழுக்காது. இது ஒரு பீஸ், இது மெட்ட பீஸ். இது என்ன முள்ளு டேஸ்டா இருக்கு, சப்பி சாப்பிட தெரியுமா? வரையில அந்த மாதிரி வர டேஸ்டா இருக்கு. நாங்க வரையக்கனே ஒரு வீடியோ போட்டுருக்கோம். தன்மை தான் இருக்குது. என்ன சின்ன சின்ன துண்டா வெட்டிட்டு பாப்போமே. ஒரு துண்டா வெட்டிட்டு தான் நாங்கள் தோல் எல்லாம் சீவி எடுக்கணும். என்ன சொன்னா திருக்க வந்து கறி டேஸ்ட். ஆனா அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாம வெட்டி எடுக்கணும். பெரிய மாட்டேன். ஆனா குளிர் நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன திருக்க. இது நல்ல உள்ளி மற்றது மிளகெல்லாம் இட்டிச்சு போட்டு தான் சமைக்கணும். அப்படிதான் எல்லாம் இன்றைக்கு வந்து ரூவி சமைக்க போறா, பார்க்க போறீங்க. அதே போல நீங்களும் செய்து சாப்பிடுக்க வேண்டி சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி இதெல்லாம் நல்ல உருளாச்சி துண்டு மாதிரி தான் இருக்கு. வேணாம் காட்டு உருளாச்சி துண்டு நல்ல தசை துண்டு எல்லாத்தையும் பட்டி எடுத்து. ஆனால் கழுவுறது நிறைய தண்ணி வேணும் கழுவுறதுக்கு. வேணும் வலுவலப்பு தன்மை கூட. இதுக்குள்ள அந்த கொழுப்பு மாதிரி எல்லாம் வந்தது நாங்கள் வேண்டாம். நாங்கள் ஒன்றும் சமைக்கல. அது போட்டால் கொஞ்சம் வெடியில இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொழுப்பு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வெடிலும் மணக்கும்.
பொதுவாகவே மீன் கனவை நண்டு இறால் என்ன இதை எடுத்தாலும் வெடுக்காத்தான் இருக்கும். கடல் உணவு எடுத்தவங்கன்னா வெடுக்காத்தான் இருக்கும். ஓ எல்லாம் மட்டியாச்சா? நல்ல இறைச்சிக்கண்டா நல்ல தசையான திருக்கையும் பார்த்து தான் வாங்கணும். வட்டி வச்சாலும் நல்ல தசை துண்டா தான் வாங்கி கொண்டு வரணும். எலும்பு துண்டா இப்போ எனக்கு கறிக்கெல்லாம் எலும்பா போயிடும். இது இறைச்சி கறி மாதிரி தான் இருக்கு. எனக்கு நல்ல விருப்பம் திருக்க கறி. எனக்கும் விருப்பம் தான். அது நல்ல விருப்பம். நான் வெட்டுறதுக்காண்டியே வீட்டை வாங்குறேன். என்ன வெட்டுற கஷ்டம் உண்டு. அப்பா சரி ஒவ்வொரு முறையும் பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த கறியை வெட்டிட்டு கஷ்டம் வச்சுட்டேன். கையை பார்த்தீங்களா? வீணியாக தான் உதவி தண்ணி மாற்றிட்டு நாங்கள் தோலெல்லாம் சீவி எடுப்போம். பிடிக்கல அளவுக்கு இருக்கு. என்ன வழக்கு அவ்வளோ வழக்கு தண்ணி இருக்கு. இது நான் வெட்ட மாட்டேன். அதால தான் இவர்கிட்ட கொடுத்தது வெட்ட சொல்லிண்டேக்கு. சரி ஓகே கடுங்க. இது சைட் இதான் இந்த சட்டை அது நீந்தி போகிற சட்டை போல ஏன்னா வறுக்கலாம் நீங்கள் எடுத்துட்டா எல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு பார்ப்போம். மரக்கு வந்து அவிச்சு தான் எடுக்கிறேன். ஓ அவிக்கணும். அவிச்சா தோல் ஈஸியாக உரிக்கலாம். இப்போ 2-3 தண்ணியில் கழுவிட்டமேன்னு சொன்னால் அந்த வீணம் போகிறதுக்காண்டி இப்படி தான் தோல் சீவுறது. தோல் சீவி சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கு. தோலோடு சமைச்சா இந்த அவியேக தோல் வந்து கலண்டுருமில்லோ. இப்போ கறி வந்து அரி என்ன மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் தோல் சீவுறது. இதண்டா அப்படி இறைச்சி துண்டு மாதிரி இருக்கும். சின்ன சின்ன துண்டுலாம் ஒட்டிட்டு வழுக்குது. ஒரு கடினா தான் நல்லா இருக்கு. வழுக்கு கட்டும் வழுக்கு வழுக்கு இப்படி இருக்கு திருக்க விட்டுற அனுபவம். பெரிய அனுபவம். இங்கே இவ்வளோ நேரத்துக்கு ஒரு 5 துண்டு சீவி இருக்கிறேன். இப்போ சீவி கொண்டே இருக்கிறேன். கஷ்டம் வேணாம். என்ன திருக்க மீன் வாங்குவீங்களோ? அதுவும் வலுவழுப்பு தன்மை இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டு கழுவினா இருக்கும். கொஞ்சம் அந்த வலுவழுப்பு தன்மை. அது என்னன்னு சொன்னா உப்பு நாங்கள் முதலே போட்டிருக்கணும். முழுசா இருக்கு. ஆனா இப்படி தசை கட்டியே இறைச்சியே தோத்துடும் போல இருக்கு. என்ன தசை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு கழுவிருந்தா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிருந்தா அது போட்டிருக்கும். அது முதலே போட்டிருக்கோம். வேணா உப்பு துண்டு வெட்டுறது முதலே போட்டிருந்தா அந்த மேல் வலுவழுப்பெல்லாம் எடுத்துருக்கு. உறிஞ்சி கழுவி இருக்கேன். ஒரு மாதிரி ரூவி நான் திருக்கையெல்லாம் தோடெல்லாம் விரிச்சு நான் முடிச்சிட்டேன் ஒரு மாதிரி. ஆனால் நேரி தான் எனக்கு கடக்குது. என்னன்னு சொன்னால் இருந்து இவ்வளோ தோடு முடிச்சு எடுக்கிறவள நீ என்ன செய்யணும்? இதை சின்ன சின்ன பீஸா வெட்டணும். வேணா சின்ன சின்ன துண்டா இப்படியே சமைக்கலாம். சின்ன சின்ன பீஸா வெட்டினா தான் நல்லா இருக்கும். இறைச்சி துண்டு மாதிரி இப்போ சின்ன சின்ன பீஸா வெட்டுவோம். வேணா இவ்வளோ துண்டாமா? ஓ காணும். சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்துட்டு ஆனால் திருக்க மீன் பொரிக்கிறே இல்லைண்ணே. வறுத்தும் குழம்புக்கும் தான் செய்கிறது. பொரிக்கிறே இல்லை. சொதியும் வைக்கிறே இல்லை தான். பொரிச்சா டேஸ்ட்டாக தான் இருக்குமான்னு நிற்கிறேன். என்ன பொரிக்கிறே இல்லை. குழம்பும் வரையும் தான். சின்ன சின்ன துண்டா இந்த சின்ன திருக்கையிலன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் வறுக்க வேணும் தான் அப்படியே வெட்டிட்டு வறுக்க என்ன செய்யணும்? அவிக்கணும். அந்த தோலோடைய அப்படியே வெட்டிட்டு சரியோ அந்த தோலெல்லாம் வெட்டிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த அவிய வைக்கிறதானே அவிய வச்சு அந்த தோலெல்லாம் கலரும். அப்போ அது கலண்டா பிறகு அப்படியே அதை உரிச்சிட்டு வறுக்கிறது நல்ல டேஸ்டாக இருக்கும். தேங்காய் அப்படி மிளகு சீரகத்தூள் எல்லாம் போட்டு இது இறைச்சி கறி மாதிரி தானே இருக்கும். இறைச்சி தான். இப்போ வந்து நான் திருக்க வந்து தோலெல்லாம் எப்படி இறைச்சி துண்டு மாதிரி வெட்டி வச்சுக்கிறேன். கழுவி இன்னொரு தண்ணி கழுவோணும் மட்டும் வேணும்னு சொன்னால் அந்த வலுவழுப்பு தன்மை இருக்குன்னு தானே.
வடிவாக இறைச்சி நல்ல இறைச்சி தண்ணி மாதிரி இருக்குங்க. வடிவாக கழுவி எடுத்தால் தான் நல்லது. நல்ல என்ன இருக்கா கழுவணும் தண்ணி விட்டு. ஓ கழுவு வலுவலப்பு இருக்கு என்ன நான் கழுவி எடுத்துட்டு இப்போ கனவாயத்தான் வந்து வடிவாக எல்லாம் வெட்டி கிட்டி எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. வடிவாக கழுவி எடுத்து எப்படி இருக்கு இறைச்சி தண்ணி மாதிரி இருக்கு. இறைச்சி தான் கனவா இறைச்சி. கனவா இறைச்சியா? திருக்க இறைச்சி. திருக்கு இறைச்சி அது கூட தெரியாது. வடிவாக கழுவி இருந்து வெட்டின இதில் கலப்பில் சாப்பிட்ட மாதிரி வந்துட்டியா? என்ன இது வந்து விளங்காம கனவாயோ திருக்கையோ. சரி இன்னும் கொஞ்சம் சமைப்பா. ஊதுகுள்ள ஊதி ஊதி அடுப்பு முட்டினேன். ஓகே நாங்கள் இப்போ திருக்கு கறி வந்து சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து திருக்கு நல்ல வடிவெல்லாம் கழுவி எல்லாம் வச்சிருக்கிறேன் ஒரு கோப்பையில். ஓகே வேறு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சின்ன வெங்காயம் பட்டி கொண்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தேங்காய் பாலுக்குள்ள புளி ஊற வச்சிருக்கிறேன். ஓகே வேறு என்ன தேவை? மற்றது இது உப்பு தூள் பெருஞ்சீரகம் ஓகே மற்றது உள்ளியும் மிளகு இடிச்சு போடும். அது இடிச்சு அது கடைசியாக இடிச்சு போடுறதுக்காண்டி கருவேப்பிலை. ஓகே இவ்வளோ தான் இப்போ தேவையான பொருட்கள். அடுப்பு வந்து நல்லா எரியுது. வெங்காயத்தை வெட்டிட்டு தான் நான் சட்டி வைக்க போகிறேன். அதுக்கடையில் ஊரெல்லாம் வெறிஞ்சு முடிஞ்சிடும். சரி வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கவனம் சட்டி வைக்க என்ன சுட்டு போடும். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுப்பில் சட்டி வைப்பேன். சட்டி வந்து காயட்டு மீதமாக இருக்கு. ஓகே வெங்காயம் வெட்டியாச்சு. நாங்கள் வந்து எந்தவித எண்ணெயும் பயன்படுத்தாமல் தான் இன்றைக்கு நாங்கள் திருக்க குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் பெருஞ்சீரகம் தண்ணி நின்றுருக்கேண்ணா கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கறிவேப்பிலையும் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். வறுத்தெடுத்தால் வாசமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி நின்றுருக்கு. நான் கவனிக்காம பெருஞ்சீரத்தை போட்டுனா அது பிரச்சனை இல்லை. வறுத்தெடுப்போம். லேசாக வறுத்தெடுத்தா வாசனை இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து பெருஞ்சீரகம் கருவேப்பிலையும் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே தேங்காய் பாலை விடுவோம். புளியை கடைசியில் கரைச்சி விடுவோம். சரியா? கொஞ்சம் புளி இருக்குது. நாங்கள் பேண்டு கரைச்சி விடுவோம். அதுக்கு ஜொக்குக்க போட்ட வழியே கரைக்கிறேன். கரைக்கல. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் வட்டி வச்சா சின்ன வெங்காயம் தான் டேஸ்டாக இருக்கும் கறிக்கு. எல்லா கறிக்குமே சின்ன வெங்காயம் டேஸ்ட். நாங்கள் ஆனால் பெரிய வெங்காயம் தான் கூடுதலாக என்ன பாவிக்கிறது ஈஸிக்காண்டி. சின்ன வெங்காயம் வந்து விலையும் கூட. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு மிளகாய்த்தூள், மற்றது வந்து தேவையான அளவு உப்பு. முக்கியமானது உப்பு. உப்பும் புளியும் திருக்க குழம்புக்கு மிகவும் முக்கியம். இப்போ வந்து பால் வந்து ஒரு கொதிக்கட்டு நாங்கள் அதுக்குள்ள புளியை கரைச்செடுப்போம். இப்போ வந்து நாங்கள் கரைச்சி வச்சா புளியை விடுவோமா. இப்போ புளியும் வந்து சரியான விலை. எல்லாமே விலை நம்மள நாட்டில் என்னதான் மளிகை இருக்கு. இப்போ புளி வந்து மேரி காலத்தில் வளமையிலே விலை தான். 1700 தான். இன்னும் விலை கூடுதோ தெரியல. பாப்பா ஏதோ சீனாவிலேயோ எங்கேயோ ஒரு கொரோனா வைரஸோட இன்னொரு வைரஸ் தான். வைரஸ் வந்தால் இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் கூட சாமான்கள் விளைவிக்கும்.
3000 விற்கிறது நீ 6000 விற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி விட்டதானே இப்போ கலக்கி விடுவோமா, கலக்கி விட்டால் தான் கொதிக்கும். இப்போ ஓரளவு கொதிச்சுட்டு நாங்கள் இன்னும் திருக்க மீனை போடுவோம். இப்போ வந்து குழம்பு ஓரளவு கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் திருக்க மீனை போடுவோம். அப்போ தான் இந்த உப்பு புளி எல்லாம் இந்த திருக்க மீனில் இறங்கும். கையாலே போடுவோம், அகப்பையால் போட சரி. நானும் எதிர்பார்த்தேன். அப்போ தட்ட பறக்கும். கையால் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி. இது எனக்கெல்லாம் பறக்கும். போட்டாச்சு. நீ ஒருக்கா அப்படி கலந்து விடுவான். இது நிறைய நேரம் அகப்பை வந்து வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் மீன் வந்து கலைஞ்சிடும். நல்லா கீழால் கிண்டி கலைக்கணும். அப்படித்தான். ஏன்னு சொன்னால் அகப்பை வந்து வைக்கக்கூடாது. வச்சா மீன் கரைஞ்சிடும். பக்கணும் மீன் இல்லை திருக்க மீன். இப்பதான் கொதிச்சு கொண்டு வருது. சொன்னா இப்பதான் அடுப்பு நல்ல இது இப்பதான் பாலும் கொதிச்சு கொண்டு வருது. எப்படி கொதிக்க வந்து பாருங்க. நல்ல வாசம் வருது. அவிஞ்சு வேற ஒரு வாசம். இந்த மாதிரி கிட்ட வந்து நாங்கள் ஒரு நாள் திருக்க கறி சமைக்கல சமைக்கிறாங்களோ அவருக்கு சமைச்சு முதல் நாங்கள் யூடியூப் ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா போட்டுருக்கோம். வீடியோ உள்ளுக்கு வச்சு சமைச்சு போட்டுருவோம். பாருங்க அந்த மாதிரி வந்து கொதிக்குது. அதுவும் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. இந்த குழம்பு வந்து நாளைக்கு சாப்பிட்றது தான் நல்லா இருக்குது. மீன் இப்போ தான் குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு வருது. இங்கே வேணுங்க இப்படி கும்பலி ஊட்டி கொண்டு வருதுன்னு. என்ன சொன்னால் அடுப்பு நல்லா எரியத்தான் கொதிக்கும். ஆனால் அகப்பை வந்து வைக்கக்கூடாது. வச்சா கரைஞ்சிடும். இந்த சைட்டால் மட்டும் விடும். என்ன சொன்னா சின்ன சின்ன துண்டுகளால் வட்டி இருக்கிறாங்க. இது வந்து மீன் மாதிரி முள்ளுகள் இல்லை. முள் இருக்குது, ஆனால் சப்பி சாப்பிடலாம் அந்த முள்ளு. அதே மாதிரி பலமான முள்ளுகள் இல்லை. அதால தான் பக்கம் அவிஞ்சோன்னு வந்து கரைஞ்சி போயிடும். நாங்கள் அகப்பையை வச்சுக்கணும். அதோட வந்து சின்ன சின்ன பீஸால வட்டி இருக்கிறாங்க. அது வந்து பக்கம் வந்து கரைஞ்சிடும். அதுக்கு தான் அதால தான் அகப்பை வைக்கக்கூடாது. நல்ல வாசம் வருது. இந்த அவிஞ்சு வேறைய நல்ல வாசம். இது வந்து மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் ஆகும். அந்த சைட்டில் எல்லாம் அந்த குழம்புகள் எல்லாம் இருக்கு, வேறு லெவலில் இருக்கு. நாளைக்கு புட்டோட சாப்பிட இன்னும் வேறு லெவலில் இருக்கு. மீன் குழம்பெல்லாம் இன்றைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்றது தான் டேஸ்டியாக இருக்கு. என்ன கறி என்றாலும் பழங்கறி இன்றைக்கு சமைச்ச கறி நாளைக்கு சாப்பிடுதான் மரக்கறி. நாங்கள் இப்போ விரத நாளையில என்ன செய்வோம், எல்லா கறியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கறி எடுத்து கொஞ்சம் சோறும் போட்டு வைப்போம். சொன்னால் அடுத்த நாள் வந்து பழம் சோறு சாப்பிட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அந்த சோறு குழச்சி சாப்பிட அந்த மாதிரி நிறைய மரக்கறி வைக்கிறோம். நாளையில நாங்கள் எடுத்து வைக்கிறோம் கூடுதலாக. ஆனால் சில கறிகள் வந்து பொழுதா போயிடும். பருப்பு கீரை எல்லாம் புளிச்சிடும். பால் கொஞ்சம் புளிச்சிடும். குழம்பு அதுவும் பாவக்காய் குழம்பு அதெல்லாம் நல்லா. உருளைக்கிழங்கு தக்காளி பழம் பாவக்காய் மற்றது கத்தரிக்காய் காலங்கள்ல கத்தரிக்காயும் கடலையும் பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு பாவக்காய் எல்லாம் கட்டாயம் சமைப்போம். ஓகே வந்து கொதிச்சிட்டு நல்லா வத்தினா சரி. இன்னும் கொஞ்சம் வத்தணும். மீன் அவ்வளோத்துக்கு அவிய வேண்டியது இல்லை. தூள் எல்லாம் படிவா காணும். எல்லாம் காணும். எல்லாம் கறி தூள் எல்லாம் படிவா காணும். ஓகே எல்லாம் பத்தி வரை எல்லாம் சரியா இருக்குமே. அகப்ப போடக்கூடாது. கரைஞ்சிடும். ஓகே கொஞ்சம் வத்தி விரட்டும். வந்து தெருக்க கறி வந்து அவஞ்சோன்று இருக்குது. இந்தியாவில் ரூபி ஏதோ செய்தோன்று இருக்குது. என்ன செய்றீங்க? இது உள்ளி மிளகு அடிக்க போகிறேன். ஓ அப்படியும் போடுறது மிளகு இதெல்லாம் அப்பதான் சுவையாக இருக்குமா? சுவையாக இருக்குன்னா வாயுக்கும் நல்லது. உள்ளி இடிச்சு போடுறது தானே. உள்ளி மிளகு போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். தோலோட தான் எப்பவுமே உள்ளி இடிக்கணும். அது என்ன கறி கண்டாலும் அப்போ தான் டேஸ்ட். போன பாட்டியல் மாரி உரல்ல போட்டு குத்துறா டுக்கு 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 டுக்கு. உள்ளி மிளகு உரல்ல போட்டு தான் குத்துவாங்க. வேற என்னத்துல ஊத்துறது? சில பேர் என்ன செய்யறேன்னு சொல்லுவாங்க, அதில் அடிச்சு ரெட்டை இருக்கு தானே, அதை நல்லா
சீவிட்டு அந்த என்ன சீவத்தை வெளில உள்ள போட்டு உப்பு அடிக்கலாம் இல்லாமல் நல்ல வடிவேலை இது என்ன இந்த உள்ளுக்கு இந்த தேங்காய் எல்லாம் வடிவா எடுத்துட்டு அதுக்கு வடி வச்சிருப்பேன் முள்ளி மிளகு போடுறதுக்கான என்ன சொன்னா அவசரத்துக்கு ஒரு ஊழல் எடுத்து வேலையில வேணா பக்கம் சுரட்டை விட்டு குத்திட்டு போடுறோம். அது அந்த காலம் அப்படித்தான் செய்தது. இந்த காலம் தான் மிஷினரி நிறைய தான் உரலுக்கு போட்டு குத்துறேன். ஆனால் சில பேர் நாங்கள் கூட சில நேரம் சுரட்டையில் போட்டு குத்துருந்தாங்களா அவசரத்துக்கு. மழை வடிவா இடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இடிச்சாச்சு கொஞ்சம் குழம்பு வத்து தான் உள்ளி மிளகு போடணும். ஓகே குழம்பு ஓரளவுக்கு பார்த்து நாங்கள் எப்படி சொன்னால் இடிச்சு வச்ச உள்ளியும் மிளகு போட போகிறோமா கவனம் சுட்டு போட நெருப்பு. இது போடவே வேற லெவல் வாசம் பெருமையாக இருக்கும். உள்ளியும் சேர்ந்து மிளகு சேர்ந்து வேற லெவல் வாசம் பெரும். நீட்டு பண்ணா சும்மா செம்மையாக எரியுது. செம்மையாக எரியுது. இந்த 2 கொதிக்க வத்திடும். எரியிற பிரச்சனை இல்லை. கவனம் கையில் சுட்டு போடும். அது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் பார்த்தினா காணும். அப்படி தான் இருக்குது. இந்த திருக்க கறியோடு இன்றைக்கி ஒரு மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன வாசம் வந்துடுங்க. அந்த மாதிரி தூக்கலாக இருக்குது வாசம். அப்படி சும்மா தக்க தக்கண்டு கொதிக்குது. சூப்பரா வந்து இப்போ வந்து திருக்கா குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு நல்லா வத்தி சட்டி உடஞ்சி எப்படி இருக்கு செம்மையா இருக்கு கறி. என்ன இறக்குவோம் இனி விட்டா எரிஞ்சிடும் கீழால் எரிதை விட இப்போ இந்த குழம்பெல்லாம் போயிடும் சட்டியில். குழம்பெல்லாம் கொஞ்சம் ஓகே இறக்குங்க. கறி போட்டு சாப்பிடுவோம். திருக்கா குழம்பு இப்படி நல்லா வத்த வச்சு இறக்கினா தான் டேஸ்டியாக இருக்கும். ஓகே எப்படி இருக்கு? அதில் நல்லா இருக்கு. அங்கே வந்து சோறு போட்டு வந்து சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். ஓகே இன்றைக்கு நாங்கள் திருக்க மீன் குழம்போட வேறு என்ன கறி சமைச்சிருக்கிறோம்னு சொன்னால் இது வந்து மீன் பொரியல். நாங்கள் வாங்கிட்டு வந்த மேரக்குட்டின்ற பொரியல். மற்றது வந்து மரவள்ளி கிழங்குக்கு இறால் போட்டு வெள்ளைக்கறி வச்சிருக்கிறோம். ஓகே இறால் வந்து நேற்று வாங்கினாங்க. நேற்று முந்தின நாள் வாங்கினா கொஞ்சம் இருந்தது. அப்போ மரவள்ளி கிழங்கு இருந்தா போல ஒரு வெள்ளைக்கறி இறால் போட்டு வெள்ளைக்கறி வச்சா டேஸ்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு இருக்கும். நாங்கள் ஒரு நாளைக்கு இறால் போட்டு வெள்ளைக்கறி வந்து சமைச்சு கொண்டுவோமே மரவள்ளி கிழங்கு. ஓகே சிவத்தை பற்றி அரிசி சோறு. ஓகே இப்போதான் இன்றைக்கு வந்து சமையல் நாங்கள் போய் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே இப்போ வந்து திருக்கா குழம்பு சுட. ஓகே கறியை போடுங்க சாப்பிடுவோம். திருக்கா குழம்பு இது வாசனை இருக்கு. நல்லா திருக்க கறி வந்து நல்லது. ஆனால் கூடுதலாக வந்து சாப்பிட்றதுலேன்னு சொல்லுவாங்க. இந்த தோல் உரிச்சு அதை வந்து அதான இந்த சமைக்கிறதுக்குரிய வயிற்றுக்கு ஊற்றுங்க. அதனாலதான் உள்ளி மிளகு எல்லாம் முடிச்சு போடுறது வாயு இருக்காது. சரி இப்போ நான் சாப்பிட போறேன். பசிக்குது சரியா? இது வந்து மரவள்ளிக்குள்ள வந்து ஆழம் போட்டு வெள்ளக்கறி வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தாங்க. நல்லா இருக்கும். இறால் போட்டு வச்சா இதான் எங்கள்ட திருக்க சுடு சரியா? என்ன இப்போ தான் இறாக்கினது சரியா சுடுது. ஓகே சாப்பிடுங்க. அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவன் ரூபி நல்லா இருக்கும். எப்படி தசை கலண்டு வரும். அந்த முள் மீன் முள் இருக்குல்ல இப்படி என்ன தசை கலண்டு வரும். இந்த அப்படி சாப்பிட்டா அந்த மாதிரி சோறோடு குழைச்சிட்டு வேறு லெவலில் இருக்கும். கன நாள் வந்து நாங்கள் சமைச்சு கன நாள் 2 பேரும் சாப்பிடலாம்.
ஒரு மாதத்துல ஒருக்கா நாங்க சமைச்சு சாப்பிட்டா அதுவும் வந்து கிடைக்கிறதும் பெரிய ஆயிடுது சந்தையில். இங்க வந்து இல்லாட்டி குட்டி திருக்க தான் நீங்க கூடுதலா வர்றது. நாங்க குட்டி திருக்க வாங்குறதுல குட்டி திருக்க வாங்கினா இப்படி தசை பிடிப்பா இருக்காது. அது வந்து வறுக்கத்தான் சரியா இருக்கும், குழம்பு வைக்க சரி வராது. அதெல்லாம் பெரிய திருக்க வர டைம்ல தான் நாங்க வாங்குறது. இந்த முள்ளெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். அந்த முள் பாத்தீங்க எப்படி சப்பி சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே சாப்பிடப்படும். நீங்கள் வாங்க சாப்பிட. சரி நான் பாருங்க சாப்பிடுவோம். ஓகே சாப்பிடு பார்ப்போம். கறி எப்படி இருக்குண்டு அப்படி இருக்கலாம். உரைப்பாங்க இருக்கேண்ணா இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். எந்த சாப்பாடும் சுட சுட சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நல்ல உரைப்பாக இருக்குது. உரைப்பேண்ணா உரைப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு இறைச்சிக்கறி மாதிரி இருக்கும் மேண்ணா உரைப்பு. இதுதான் நல்லா இருக்கும். இதுதான் உரைப்பாக இருக்கும். நல்லா அவிஞ்சிருக்குல்ல அது இருக்கா முதல் லெவல். உடுப்பு தெரியுது இதுதானே பார்க்கணும். அது இது ஜூம் பண்ணிடு. அது தெரியல. இல்லை ஜூம் பண்ணிடுறேன், அது தெரியும். அது விடுதலை ஒன்று அதுதானே அது தெரியாது. ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணிடு. நல்லா இருக்கு. அந்த திருக்கி அந்த முள் இருக்குல்ல நல்லா இருக்கு. அது சாப்பிட்டு சாப்பிட சும்மா சரக்கு நாக்கு நாக்கு நடக்கிறது நல்லா அவிஞ்சும் இருக்குதான். பாலும் கூட தானே விடுனாங்க. இந்த மாதிரி இருக்கும். இருக்க முள்ளு நல்லது இருக்கு. சரியான உரைப்பா இருக்கேன். நல்லா இருக்கேன். மிளகு முடிச்சு போட்டுடலாம். அதான் அதான் உரைப்பா இருக்கு. இப்போ சின்ன பிள்ளைய சாப்பிடுன்னு சொன்னால் கொஞ்சம் தூள் குறைச்சி தான் போடுவோம். மிளகும் தூள் கொஞ்சம் குறைச்சி போடலாம். நீங்கள் எங்கெல்லாம் பழகி நீங்கள் சமைக்கணும். நான் என்ன தான் வச்சேன். சமையல் வந்து வேறு லெவல் சூப்பராக இருக்கும். அந்த அருமையான டேஸ்ட் சுவை. சமைக்கிறது எல்லாம் ஓகே. இந்த திருக்கே வந்தால் இந்த நாங்கள் வேண்டி கொண்டு வந்து வெட்டி எடுக்கிறதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றும்படி எல்லாம் ஈஸி சமைக்கிறது. தோலோட சமைச்சா அதான் பிரச்சனை. பட் அவிஞ்சி வரைக்கும் தோல் வந்து குடும்ப கலன்று நினைக்கிறேன். என்னென்ன குடும்ப மேலே உறிஞ்சி உறிஞ்சிருக்கு. அப்போ அது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறோம், எங்களுக்கு பிடிக்கிறீங்களா? உங்களுக்கு நாங்கள் தோலோட சமைக்கிறது எங்களுக்கு பிடிக்கிறீங்களா? அதான் மினக்கட்டாலும் பரவாயில்லைன்னு தோல் எல்லாம் சீவி எடுக்கணும். நாங்கள் வெள்ளை வடிதான் வடிவாக இருந்து வெட்டி ஆறுதலாக தோல் உரித்து நம்ம கறியும் சமைச்சு அப்படியே சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. பசியில் சாப்பிடுவோம். இல்லை சுட சுட பச்சி அசிச்சோறு. ஓகே நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோமா? ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். எங்களோட சேனலை யாராவது முதல் தடவையாக பார்த்தா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட என்ன செய்யணும் போய் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். பாய்.